ஹல்லேலூயா. குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க, மணி 7 ஆயிடுச்சு. வாங்க தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, திரும்ப 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 நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்வதற்கும் அந்த வார்த்தைகளின்படி நடக்கிறதற்கும் நீர் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய மகா கிருபையினாலே அனுதின தியானம் ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரைக்கும் தினந்தோறும் காலை 7 மணிக்கு வந்து விடுகிறோம் அல்லவா? இத்தனை நாட்களாக வேதாகமத்திலிருந்து எத்தனையோ தேவ செய்திகளை, எத்தனையோ காரியங்களை நாம் ஆயத்தமாக்கி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது நானும் எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன், திருத்திக் கொள்கிறேன், அதை இருதயத்திலும் பதிய வைத்துக் கொள்கிறேன். அப்ப நீங்க எவ்விதத்திலெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றீர்கள்? இந்த வருடத்துல நல்லா கவனிங்க, நாம் கேட்ட தேவ செய்திகளையும் நம்முடைய வாழ்க்கையின் விதத்தையும் இரண்டுமே பக்கம் பக்கம் வைத்து பரிசோதிக்க வேண்டும். நம்முடைய அக்கவுண்ட்ஸை நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும், கணக்குகளை சரி செய்து கொள்ள வேண்டும். கீப் ஷார்ட் அக்கவுண்ட்ஸ் வித் காட் என்று சொன்னார் D.L. மூடி என்ற தேவ பக்தர். அதாவது தேவனிடத்தில் அப்பப்போ கணக்கை சரி செய்துக்கிட்டே இருந்துடணும், நாளைக்குன்னு தள்ளி போடக்கூடாது. என்னங்க, நம்முடைய வாழ்க்கையில இருதயம் எப்படி இருக்கிறது? உண்மையாக இருக்கிறதா? உத்தமமாக இருக்கிறதா? தேவனுடைய விருப்பத்திற்கேற்றபடி நாம் வாழ்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? காய்ச்சல் இருக்கா இல்லையான்னு தெர்மாமீட்டர் வச்சு பார்த்துக்க முடியும். பிபி இருக்கா இல்லையாங்கிறத பிபி செக் பண்ணுற அந்த பிபி அப்பாரட்டஸை வச்சு செக் பண்ணிக்க முடியும். அதே போல் சுகரை குளுக்கோமீட்டர்ஸ் வச்சு நாம் செக் பண்ணிக்கிறோம். அப்போ நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, எந்த டாக்டர்கிட்ட போகிறது? பரம வைத்தியரான பிதாவினிடத்திலே செல்ல வேண்டும். பரிசுத்த வேதாகமம் நம்மை பரிசோதிக்கிறதாக இருக்கிறபடினா அவருடைய வார்த்தைகளால் நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே சில சபைகளை குறித்து பார்க்கிறோம். அதில் சர்தை சபை என்று ஒரு சபை இருக்கிறது. அதை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? வெளிப்படுத்தின விசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் விவரமாக நான் சொல்ல முன்வரவில்லை. ஒரு பாயிண்டாக சில காரியங்களை குறித்து தியானிக்கலாம். நேரம் கிடைக்கும்போது நீங்க முழுசா அதை வாசிங்க. தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கின்றேன். கவனிங்க, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். உயிருள்ளவன் என்கிற பெயர் உனக்கு இருக்கிறதே தவிர உயிரோடு இருந்து பிணத்தை போலதான் இருக்கிறாய் என்று. அதாவது கோமால இருக்கிறவங்க பாருங்க, அவங்கள உயிரோடு தான் இருக்காங்க, ஆனா அவங்களால எதுவும் செய்ய முடியாது, பிறரும் அவருக்கு செய்வதும் அவங்களுக்கு தெரியாது. படுக்கையில ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கைக்கு ஆளாகி இருக்கிறவங்க உயிரோடு இருப்பாங்க, ஆனா அவங்களுக்காகவே அவங்களால எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருப்பாங்க. அப்படி இன்றைக்கு எத்தனையோ பேர் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று மார்தட்டி கொள்ளுகிறவர்கள் தேவனுக்கு முன்னால் எப்படி இருக்காங்க? ஏதோ சம்பிரதாயப்படி போறது, வழக்கத்தின்படி வர்றது, ஜெபிக்கிறது, இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறோம் என்று சொல்கிறார்களே தவிர ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கிறார்களா? அடிமுக பிரகாசத்தில் நம்முடைய இருதயத்தை பரிசோதித்துக் கொள்ளுகிறார்களா? தேவ வார்த்தையை பற்றி கொண்டு விசுவாசத்திலே வளர்கிறார்களா? யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த வழக்கத்தின்படி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படியே ஆச்சாரமா செய்ற பக்தியா, அல்லது எரிந்து கொண்டிருக்கின்ற தேவனுக்காக வைராக்கியத்தோடு இருக்கிறவர்களாக, வளர்ச்சியை, முழுமையை கண்டு தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? இந்த சர்தை சபையோடு கூட தேவன் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கிறவன் என்று சொல்லப்படுகிறாய், ஆனால் நீ செத்தவன் தான். 2வது வசனம் பாருங்க, நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கேதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. அது பக்தி ஒரு எண்ணத்துல இருக்கு, ஆனா அது கிரியைகளில இல்லை. கிரியை இல்லாத பக்தி, அதாவது காணப்படுகிற பக்தி என்பது வார்த்தைகள்ல இல்ல, அது செயல்களில, கிரியைகளில இருக்க வேண்டும். எனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லுவது அல்ல, உன் விசுவாசத்தை உன் கிரியைகளிலே நீ வெளிப்படுத்த வேண்டும். விசுவாசத்தின் அடையாளங்கள் உனக்குள் காணப்பட வேண்டும். கிரியைகள் இல்லாத, அதாவது
கனியில்லாத மரத்தைப் போல சிலருடைய வாழ்க்கை இன்று இருந்து கொண்டிருக்கிறது. உன் கிரியைகள் சரியா இல்ல, அது முழுமையா இல்ல. சிலதுல நல்லா இருந்தாலும் பலதுல சரியில்லை. நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறாயே தவிர வேத வாசிப்பு இல்லை. வேதத்தை வாசித்து தியானிக்கிற விஷயம் இல்லவே இல்லை. ஜெபித்தாலும் வேதம் வாசித்தாலும் சர்ச்சுக்கு போறதில்லை. சிலர் சர்ச்சுக்கு போவாங்க, ஆனா மனசாட்சியை ஒழுங்கா காப்பாற்றிக் கொள்வது இல்லை. செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் செய்யக்கூடாதவைகளை செய்வது, இது எல்லாமே நமக்கு வழக்கம் இல்லை. செய்ய வேண்டியவைகளையோ செய்யறதில்ல, செய்யக்கூடாதவைகளை செய்கிறது. இது ரெண்டுமே தப்பு தாங்க. ஆனால் தேவனுக்கு விருப்பமாய் இருக்க வேண்டும். அவர் சொல்வதை சொன்னது போல செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதனாலதான் எச்சரிக்கையா இருக்கணும். ஆகையால் நீ கேட்டு, 3வது வசனம் பாருங்க. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து, அதாவது கடந்த வருஷம் முழுவதிலும் நீ எப்படியெல்லாம் உபதேசத்தை கேட்டாயோ, எத்தனை போதகத்தை கேட்டிருக்கிறாய், எத்தனை செய்திகள், எத்தனை தேவ வார்த்தையை கேட்டிருக்கிறாய், அப்படி எப்படியெல்லாம் எப்பேற்பட்ட செய்திகளை கேட்டிருக்கிறாயோ, எந்தெந்த விஷயங்களை எந்தெந்த நேரத்திலே தேவனுடைய சித்தத்தின்படியெல்லாம் நீ கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறாயோ அவைகள் எல்லாவற்றையும் நினைவு கூற வேண்டும். கேட்டு விட்டு விடுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, அல்லது கேட்டுவிட்டு மறந்து போவதிலையும் பிரயோஜனம் இல்லை. என்னுடைய வார்த்தையை உனக்கு பின்னால் தூக்கி எறிகிறாய் என்பதை போல ஒரு வசனத்திலே நாம் தெளிவாக பார்க்க முடியும். சங்கீதத்தின் புத்தகங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற போது அவைகளை இருதயத்திலே பதிய வைக்க வேண்டும். இந்த வசனங்களை திரும்ப திரும்ப நினைவு கூர்ந்து, அதைத்தானே தியானம் என்கிறோம். அதாவது அனுதின தியானம். இந்த கொஞ்ச நேரம் நாம் கேட்கிற தேவ செய்தி, அதற்குள் இருக்கிற சாரம், அவற்றை இந்த நாள் முழுவதும் தியானிச்சுக்கிட்டே இருந்தா அற்புதமான விதத்தில் ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆடு மாடுகளையெல்லாம் அந்த வயல்வெளிக்கு போய் மேய்ச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது நீங்க கவனிச்சு பாருங்க, அதெல்லாம் காலையில மேய்ந்த ஆகாரங்களெல்லாம் திரும்ப வாய்க்கு கொண்டு வந்து அதை மென்னுகிட்டே இருக்கும், அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அதுல இருக்கிற சாரங்கள் எல்லாம் அப்பதான் இழுக்கும். அதை வச்சு வெண்மையான பாலை நமக்கு தருகிறது. அதே போல நாமும் கூட தேவனுடைய வார்த்தைகளை எப்படி எந்த அளவுக்கு தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பரிசுத்தப்படுத்தப்படுவோம், சுத்திகரிக்கப்படுகிறோம். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல கனி கொடுப்போம். நாம் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறதா இருக்கும். என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை தவறாம கேட்கிறோம், ஆனால் எந்த கனியும் இல்லை என்று சொன்னா, வெற்றியை பார்க்க முடியவில்லை அப்படின்னா, பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்படவில்லை அப்படின்னா, கேட்கிற தேவ வார்த்தையை நீங்கள் ஜீரணத்துக் கொள்ளலன்னு அர்த்தம். சில பேருக்கு பாருங்க, சாப்பிட்ட மாதிரி அப்படியே இருக்கும், ஜீரணமாகாம வாந்தி எடுத்துருவாங்க, அது அப்படியே வெளியே போயிடும். அதாவது அஜீரண கோளாறுன்னு அதை நாம சொல்றோம் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? உடம்பு கொத்துக்கல, அதனுடைய சாரம் இருதயத்திற்குள்ள இறங்கவில்லை. தேவனுடைய வார்த்தை கேட்கிறாய், ஆனா ஓட்ட பாக்கெட்ல சில்லற காசை போட்டா எப்படி போயிடுமோ, ஓட்டையுள்ள பானையில தண்ணீர் ஊற்றினா அது எப்படி வெளியே போயிடுமோ, அதேபோல் நம்ம இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை நிற்காமல் இருப்பதனால் ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் இருக்கிறோம். இந்த வருஷ கடைசியிலையாவது நினைவு கூறுங்க. லாக்டவுன் பீரியட்ல இருந்து சோசியல் மீடியா அப்படி இப்படின்னு அநேக செய்திகளை கேட்கணும். நிறைய பேர் நிறைய செய்திகளை கேட்கறீங்க. எத்தனை பேர் தேவ வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சிருக்கிறீங்க? தேவன் இந்த விஷயத்திலெல்லாம் என்னோடு பேசியிருக்கிறான் என்று அவர் பேசியதெல்லாம் உங்கள் நினைவில் இருக்கிறதா? எத்தனை நேரம் உங்கள் ஜெப தேவைகளை அனுப்பியிருக்கிறீர்கள்? எத்தனை ஜெபத்திற்கு தேவன் பதில் அளித்திருக்கிறார்? எத்தனை விஷயங்களை தேவன் சகாயம் பண்ணியிருக்கிறார்? இந்த வருஷ கடைசியில தயவு செய்து அவைகளை நினைத்து பாருங்கள். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்றான் அல்லவா? அதேதோ மனப்பாடமா அப்படியே வாயில சொல்லிட்டு போறது இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நன்மைகள் நமக்கு ஆட் ஆயிட்டே இருக்கு இல்லையா? இன்னும் நடந்துகிட்டே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கா இல்லையா? இன்னைக்கு நடந்த நன்மை என்னன்னு கேட்டா சொல்லிடுவீங்க. ஆனா உங்கள் வாழ்நாள் முழுக்க இதுவரைக்கும் நடந்த நன்மைகளை ஒரு முறையாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? இந்த சந்தர்ப்பத்தில் தேவன் எந்த வார்த்தையை கொடுத்து என்னை எச்சரித்தார், என்ன வாக்குத்தத்தங்களை அருளிச் செய்தார், எப்படியெல்லாம் எனக்கு ஆறுதல் தந்தார், எவ்விதத்தில் என்னை கண்டித்தார், எப்படியெல்லாம் என்னை வழிநடத்தி இருக்கிறார். தேவனுடைய மனதை தெரியப்படுத்துகிற எத்தனையோ தேவ வார்த்தைகளை கேட்டிருக்கிறாய். அவற்றை உன் இருதயத்திலே வைத்திருக்கிறாயா? ஒரு முறை அவற்றை ஞாபகப்படுத்திக்கொள். வருடம் முழுவதும் தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து, எப்படி நெருக்கமானவைகளிலிருந்து நம்மை அருமையாய் நடத்தி வந்திருக்கிறார், எத்தனை தேவைகளில் நமக்கு தேவன் துணையாயிருந்திருக்கிறார், எத்தனை வியாதிகளை நம்மை விட்டு அகற்றியிருக்கிறார், எத்தனை விதத்தில் தேவன் நம்முடைய வார்த்தைகள் மூலமாக நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், ஆறுதல் அளித்திருக்கிறார், வழிநடத்தி இருக்கிறார். இவற்றை நினைவு கூற வேண்டும்.
ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை, அதாவது என்னென்ன வார்த்தைகளை நீ கேட்டிருக்கிறாயோ அவைகளை நினைவு கூர்ந்து அவைகளை கை கொண்டு மனம் திரும்பு. தேவ வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும், அவைகளை கேட்ட பிரகாரமாக நடக்க வேண்டும். அதாவது கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் கேட்ட பிரகாரம் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்து தேவ வார்த்தையின்படி நடக்கிறவர்களின் வாழ்க்கையிலே அபிவிருத்தி இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, சாட்சி இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையே ஒரு எக்ஸைட்மெண்டோடு, அதாவது ஒரு உற்சாகத்தோடு கூடியதாகவே இருக்கிறது. இட்ஸ் நாட் போரிங். கிறிஸ்தவ பண்பாடு பழக்கம் என்பது இது ஒரு சம்பிரதாயத்தை போல போர் அடிக்கிறதாக இல்லை. அது திரும்ப 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். அதாவது எத்தனை தேவ செய்திகளை கேட்டிருக்கீங்க? அதெல்லாம் உங்க மனசுல இருக்கா? மனசுல இருக்கு, ஞாபகத்துல இருக்குன்னு கூட சொல்றவங்க இருக்கலாம். ஆனா அதன் பிரகாரமாக கிரியைகளிலே தேவ வார்த்தையை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுறீங்களா? தேவனுடைய நோக்கத்தை உணர்ந்து அதன்படி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நடக்கிறீர்களா? இந்த வருஷ கடைசிக்கு வந்திருக்கிறோம், நாம் கணக்கு பார்த்து கொள்ள வேண்டும். இந்த சம்பிரதாய பக்திக்குள்ளாக போய்விட்டாயா? ஒரு காலத்துல நல்ல உற்சாகத்தோட உண்மையான அன்போடு இருந்திருக்கிற, ஆண்டவர் என்றால் எவ்வளவோ வைராக்கியத்தோடு இருந்திருக்கிறாய், அவருடைய வார்த்தையை கூர்ந்து கவனித்திருக்கிறாய், அவருடைய சந்நிதியில் ஜெபம் என்றால் உன் இருதயத்தை ஊற்றியிருக்கிறாய், ஆலயம் என்றால் ஓடி வந்திருக்கிறாய், ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் குறித்து வாய் திறந்து சாட்சி சொல்லியிருக்கிறாய். ஆனால் இப்ப எப்படி? சாட்சி சொல்றதை விட்டாச்சு. ஆலயம் என்றால் அலட்சியம், தேவ வார்த்தை என்றால் அலட்சியம். வசனத்தை சொன்னா அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு விதமான முட்டாள்தனமான எண்ணத்தோடு இருக்கிறாயே தவிர, வாழ்கிறோம் என்ற நிலையில் இருக்கிறாயே தவிர, நீ செத்தவனை போல இருப்பதை போல இருதயத்தின் நிலைமை அப்படித்தான் ஒரு வழி இருக்கிறதா? தேவன் எச்சரிக்கிறார் இந்த வருஷ கடைசியில். சரி, உங்களுக்கு புது வருஷம் வேணுமாங்க? யாரும் வேண்டாங்க மாட்டோம்ல, என்னங்க? அதாவது மறுபடியும் புது வருஷம், மறுபடியும் பாடுகள், வேதனைகள், சிரமங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் திரும்ப வேணுமா? இல்லை ஜஸ்ட் ஹாப்பி நியூ இயர் அப்படின்ட்டு எல்லாம் சரியாயிடுமா? யோசிச்சு பாருங்க. தேவனோடு கூட மறுபடியும் ஒரு புது வருடத்திற்குள் பிரவேசிக்கிற போது, தேவனுடைய சன்னதியிலே நம்முடைய இருதயங்களை சரி செய்து கொள்ளுகிற போது, தேவனுக்கு முன்பாக நம்முடைய அக்கவுண்ட்ஸை நாம் சரி செய்து கொள்ளுகிற போது, கவனிங்க, ஒரு புதிய வாழ்க்கையோடு கூட, புதிய வாக்குத்தத்தங்களோடு கூட தேவனுடைய இருதயத்தை அறிந்து நாம் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் திரும்ப ஒரு முறை வாசிக்கிறேன். ஆகையால் நீ கேட்டு பெற்று கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதனை கை கொண்டு மனந்திரும்பு. மனந்திரும்புங்கிற வார்த்தை எனக்கு எங்கேயுமே கேட்கவே முடியறதில்லையே. ரட்சிப்பு என்பது ஒரு முறைதான் நமக்கு கிடைக்கிறது. அது ஆண்டவர் தருவது. நமக்கு நாமே ரட்சித்துக் கொள்ள முடியாது. கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிரியைகளினால் அல்ல. ஆனா கவனிக்க, மறுபடியும் மறுபடியும் மனம் திரும்ப வேண்டும். வழி தப்பி போகிற போதெல்லாம் திரும்ப நாம வந்துடணுங்க. ரிப்பன்ட் அப்படின்னா டர்ன் பேக். நம்ம அறியாமலேயே ராங் ட்ராக்ல போயிடும், நமக்கு தெரியாமலேயே ஸ்லோ ஆயிடுறோம், நம்ம அறியாமலேயே பள்ளத்துக்குள்ள விழுந்து போயிடும், தெரியாமலேயே சில நேரங்களில் போராட்டத்தில் நின்னுடுறோம். நம்முடைய நிலைமை உணர்ந்து கொண்டு எங்கே விழுந்திருக்கிறோமோ அதை அறிந்து அங்கிருந்து எழ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நின்று விட்டாயா, முன்னேறு, இயேசுவையே நோக்கி பார்த்து ஓடு. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. எத்தனை காலத்துக்கு இந்த பக்தி அப்படின்னு கேட்கிறீங்களா? ஆண்டவருடைய ராஜ்யத்தை சென்று அடைகிற வரைக்கும் இருதய சுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நாம சுவாசம் உள்ளவர்களாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சைக்கிள்ல ஓட்டிட்டு இருக்கவங்க அதை மிதிக்கிற வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதை மிதிக்காம அப்படி நின்றுட்டா திடீர்னு அப்படியே விழுந்துருவாங்க, பார்த்திருக்கீங்களா? அதே போல விசுவாச வாழ்க்கை என்பது ஓடிக்கொண்டிருக்கிற வரைக்கும் நம்ம முன்னேறிக்கிட்டே இருப்போம். இந்த விசுவாசமோ ஜெபமோ நின்றுடுச்சுன்னா விழுந்துருவோம். எந்த நிலைமையில் விழுந்தோம் என்பதை நினைவு கூர்ந்து மனம் திரும்ப வேண்டும். தினந்தனமும் செத்துக்கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. தினந்தனம் சாவுதுன்னா அது பிசிக்கல் டெத் இல்லைங்க, சரீர பிரகாரமான சாவு அல்ல. நான் என் அகம்பாகத்தை கொல்லுகிறேன், என்னுடைய பொறாமையை கொல்லுகிறேன், கெட்ட இச்சைகளை கொன்று விடுகிறேன், என்னுடைய பாவங்களை நான் கொன்று விடுகிறேன். நான் செத்தவனுக்கு சமம். கிறிஸ்துதான் எனக்குள் வாழ்கிறார், தேவன்தான் எனக்குள் இருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்ற நினைவு கூர்ந்து நடக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் தேவனும் கூட ஆசைப்படுகிறார். கவனிங்க, மனம் திரும்ப வேண்டும். கவனிங்க, நீ மனம் திரும்பாமல் விழித்திராவிட்டால் திருடனைப் போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாது இருப்பாய். கவனிங்க, ஆண்டவர் எப்ப இந்த உலகத்துக்கு வர தெரியுது, நாம எப்ப இந்த உலகத்தை விட்டு போவோமோ அதுவும் தெரியாது.
எப்ப மரிப்போம் அது நம்ம கையில இல்லவே இல்லை. எப்பொழுது ஆண்டவர் வருவார் அதை என்னைக்கு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடவே கூடாது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்து கொண்டு, என்னுடைய இருதயத்தை உமக்கு முன்பாக சரி செய்து கொண்டு, நான் தவறாக செய்த எல்லாவற்றையும், தப்பித்தவறி செய்த எல்லாவற்றையுமே கூட அறிக்கையிடுகிறேன், என்னை திருத்திக் கொள்கிறேன், மனம் திரும்புகிறேன். புதிய வருடத்திற்குள் அப்படித்தான் பிரவேசிப்பேன் என்று தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டு, இன்றிலிருந்து அட்லீஸ்ட் மீதம் இருக்கிற இந்த வருடத்திலே மீதம் இருக்கிற இந்த நாட்களுக்குள்ளாக என்னங்க தேவனிடத்தில் எல்லா விஷயங்களுக்காகவும் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பு நிறைந்த பிதாவே, ஜெபத்தில் தான் எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள முடியும் என்றும், உம்முடைய முகத்தின் பிரகாசத்தில் தான் எங்கள் இருதயத்தை நாங்கள் சரி செய்து கொள்ள முடியும் என்றும், உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களை திருத்திக் கொள்வதற்கும், உமக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் வாழ்கிறதற்கும் அதுதான் சாத்தியம் என்பதை நாங்கள் உணர கிருபையருளுங்க ராஜா. ஆண்டவரே, கடந்த வருடம் முழுவதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்திலே நாங்கள் எவைகளெல்லாம் கேட்டிருக்கிறோமோ, எவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கிறோம் என்பதையெல்லாம் நினைவு கூர்ந்து, கேட்ட வார்த்தையின்படி நடந்திருக்கிறோமா இல்லையா என்பதையும் பரிசோதித்துக் கொண்டு, வழிதப்பி போன விஷயங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி புதிய அபிஷேகத்தோடு புதிய ஆசீர்வாதங்களோடு உமக்கு சித்தமானால் எங்கள் எல்லோரையும் புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்க இப்பொழுதிலிருந்து எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு ஜெப தேவைகளை வாட்ஸ்அப் மூலமாக மறவாமல் அனுப்பி வையுங்கள். நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தம்முடைய அற்புத காரியங்களை செய்வார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஷேர் செய்வதையும் லைக் செய்வதையும் மறவாமல் உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை கமெண்ட் செக்ஷனிலும் பதிவிட்டு விடுங்கள். எல்லா காரியங்களையும் நாங்கள் பரிசீலித்து உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். தேவனுக்கு சித்தமானால் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.